பள்ளி கொண்ட பெருமாளுக்கே பல திருநாமங்கள் உண்டு தெரியுமா? ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு விதமான பெயரை வைத்திருப்பார்கள். இப்ப சிதம்பரத்துல பார்த்தோம்னா திருச்சித்திரகூடம், அங்க பார்த்தோம்னா கோவிந்தராஜ பெருமாள் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார். ஆனா திருவனந்தபுரத்துல பார்த்தோம்னா அனந்த பத்மநாப சுவாமி என்ற பெயரிலே சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா ரங்கநாத சுவாமி அப்படின்னு சொல்லுவார். அந்த அரங்கநாதனாக ரங்கநாத சுவாமி என்ற பெயரிலே ஒரு பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் அந்த பள்ளி கொண்ட பெருமாளை தரிசிப்பதால் என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு அந்த மந்திரமே சொல்லி தர்றது தானே. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அந்த ஸ்லோகம்ங்கிறது வரும் தானே. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சொல்றார். அந்த ஒரு வார்த்தை போதுமே. வந்தே விஷ்ணும், அதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் பெருமாளினுடைய வர்ணனை தான். சாந்தாகாரம்னா ஒரு அமைதியான முகத்தை ஆகாரத்தை உடையவனே. புஜக சயனம் சொல்றார், புஜத்தினை தலைக்கு கொடுத்து சயனித்துக் கொண்டிருக்கிற புஜக சயனம். பத்மநாபம்னு சொல்றார், நாபியிலிருந்து பத்மம் என்கின்ற அந்த கமலமானது வருகிறது, அந்த தாமரையானது வருகிறதே பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய வர்ணனை தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த வர்ணனை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்வா, வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம்னு சொல்லிட்டா இல்லையா. அந்த பயத்தினை போக்குபவர். நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாத்துலயும் நம்ம பயந்துன்னு இருப்போம் தெரியுமா. எனக்கு லோன் கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், என்னால வீடு கட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும், என்னுடைய மனைவி என்னோட ஒழுங்கு நல்லபடியா குடும்பம் நடத்துவாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லபடியாக நல்ல ஒரு உயர்ந்த பதவியை அடைவார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு ஒரு பயந்துட்டே இருப்போம் தெரியுமா. அப்படி பயந்து கொண்டே இருப்பதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அந்த பயத்தினை போக்குபவர் தான் இந்த பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு சொல்றார்.